ஐயாவை வழிபடும் போது ஏன் மாப்பு கேட்க வேண்டும்? எறும்பு கடை யானை முதல் பேதா பேதம் 84 ஏகமாக உரும்பொருளாய் நின்ற குரு நீயே அல்லால் உலகதிலே யார் உள்ளதோ உடைய மாலை. ஐயா தட்சணத்தில் வைகுண்ட நாராயணமாக அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்தை முடித்து கட்டான தர்மயுகத்தை காண்பதற்கு வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்வதற்காக சுவாமி தோப்பிலே 6 வருடங்கள் அருந்தவசு இருந்தார்கள். அருந்தவசு இருக்கின்ற காலத்திலே கொஞ்ச மக்களையும் ஐயா தவத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நல்வுள்ளம் கொண்டார்கள். ஏனென்றால் அக்காலத்திலே சான்றோர் மக்கள் எல்லாம் மிகவும் சமூக சூழ்நிலையிலேயே மிகவும் பின்தங்கியவர்களாக, வாழ்க்கை வசதி அற்றவர்களாக, ஏழைகளாக, எளிமையாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நல்ல மக்களாகவும் வாழ வேண்டும் என்று அவர்களையும் தவத்திற்கு அனுப்ப நினைத்து ஐயா வாகைப்பதி என்ற இடத்திலே தவத்துக்கு அனுப்பினார்கள். அங்கே 6 மாதங்கள் அந்த மக்களெல்லாம் தவம் இருந்தார்கள். அந்த தவ பயிற்சியின் போது அங்கு வைத்து அங்கே உகப்படிப்பு என்ற மந்திரமும் உச்சிப்படிப்பு என்ற மந்திரமும் ஐயாவால் மக்களுக்கு அருளப்பட்டது. அப்படி அருளப்படும் காலத்திலே ஐயாவை எப்படி வணங்க வேண்டும், எப்படி வாழ்த்த வேண்டும் என்ற ஒழுங்கையும் அங்கே ஐயா கற்றுக் கொடுத்தார்கள். அங்குதான் மாப்பு கேட்கும் விஷயம் என்பது முதலாக ஆரம்பமானது.